விக்ரமாதித்த கதை. கதை 79. கதை தொடர்கிறது. 23வது அபரஞ்சுவல்லி பதுமை சொல்லிய சிரஞ்சீவி கதை. மறுநாட்காலையில் போஜராஜன் சிம்மாசனத்தில் ஏற முயன்ற போது 23ஆம் படிக்குக் காவலான் அபரஞ்சுவல்லி பதுமை புதிய கதையொன்று கூறத் தொடங்கியது. ஒரு சமயம் விக்ரமாதித்தன் 6 மாதம் புறப்பட்டு நினைத்து ஒரு யோகியின் வேஷத்தில் தூரதேசத்திற்குச் சென்றான். எங்கெங்கும் அதிசயமான பொருள்களைக் கண்டானோ அங்கு சில காலம் தங்கினான். இம்மாதிரியாக அரசன் சஞ்சாரம் செய்து வருகையில் ஒரு நாள் காட்டு பிரதேசன் ஒன்றின் வழியாகச் செல்ல நேர்ந்தது. அப்போது சூரியன் அஸ்தமித்து இருள் பரவும் நேரம். சுற்றுப்பக்கத்தில் அருகே கிராமம் ஏதும் கிடையாது. அதனால் விக்ரமாதித்தன் ஓர் அடர்ந்த மரத்தை அடைந்து அதனடியில் இரவைக் கழிக்கத் தீர்மானித்தான். அம்மரத்தின் உச்சியில் சிரஞ்சீவி என்னும் பெயருள்ள பறவைகளின் அரசன் வசித்து வந்தது. அதனுடைய குழந்தைகளும் அவைகளின் குழந்தைகளும் காலையில் புறப்பட்டு நாட்டின் பல பாகங்களுக்கும் பறந்து செல்லும். தங்கள் வயிறு நிரம்ப ஆகாரம் கிடைத்ததும் அவைகள் ஒவ்வொரு பழத்தைக் கொண்டு வந்து கொடுக்கும். பெற்றோர்கள், நன்றியுடைய மனைவி, குழந்தையான மகன் ஆகியோர் காப்பாற்றப்பட வேண்டும். அவர்கள் 1000 குற்றங்கள் செய்தாலும் பொருட்படுத்தாமல் காப்பாற்றப்பட வேண்டும் என்று மனு கூறியிருக்கிறாரென்றோ? சுகமாகச் சாய்ந்து கொண்டு அன்றிரவு சிரஞ்சீவி தன் குழந்தைகளைப் பார்த்துக் கேட்டது. குழந்தைகளே, பல நாடுகளின் வழியாகச் சஞ்சாரம் செய்யும் நீங்கள் என்ன அதிசயத்தைக் கண்டீர்கள்? மரத்தினடியில் அமர்ந்திருந்த விக்கிரமன் இந்த வார்த்தைகளை கவனிக்கலானான். சிரஞ்சீவியின் கேள்விக்கு ஒரு பறவை பதில் சொல்லியது. நான் ஒன்றும் அதிசயத்தை பார்க்கவில்லை. ஆனால் என் உள்ளத்தில் பெரும் சோகம் ஏற்பட்டுள்ளது. அதன் காரணத்தைத் தெரிவி என்று சிரஞ்சீவி கேட்டது. அதைச் சொல்லுவதால் என்ன வந்துவிடப் போகிறது என்று வருத்தத்தோடு சொல்லிற்று அது. குழந்தாய், எவனொருவன் மிகுந்த மனத்துயரிலிருக்கிறானோ அவன் தன் வருத்தத்தை நண்பனிடம் தெரிவிப்பானாகில் அதிலிருந்து விடுபட்டவனாக நிம்மதியடைவான். உண்மையான நண்பனிடத்திலும் நற்குணமுள்ள வேலைக்காரனிடத்திலும் தன்னை அனுசரித்துச் செல்லும் மனைவியிடத்திலும் ஒருவன் தன் துயரைச் சொல்லுவானேயாகில் அவன் தன் வருத்தத்திலிருந்து விடுபட்டவனாகிறான் என்பார்கள். ஆகவே தயவு செய்து உன் உள்ளத்தைக் குடைந்து கொண்டிருக்கும் துயரை வெளியிட்டுச் சொல் என்றது சிரஞ்சீவி. அந்தப் பறவையும் தன் வருத்தத்திற்கான காரணத்தைச் சொல்லியது. அப்பா, வடநாட்டில் சைவால கோஷம் என்ற மலை ஒன்று உண்டு. அதன் அருகிலே பூத நகரம் ஒன்றிருக்கிறது. மலையின் மீது வாசம் செய்யும் இராட்சசன் ஒருவன் தினமும் அந்நகரத்துக்கு வருகிறான். வழியிலே யார் அவனுக்கு எதிர்ப்படுகிறானோ அவனைப் பிடித்து மலைக்கு தூக்கிச் சென்று விடுகிறான். அங்கே அவனைக் கொன்று புசித்து விடுகிறான். இதனால் நடுங்கிப் போன நகரத்து ஜனங்கள் ஒன்று கூடி ஒரு இராட்சசனிடம் முறையிட்டனர். ஓ பகாசுரா, யாரைச் சந்திக்க நேரிடுகிறதோ அவர்களைத் தூக்கிப் போய் சாப்பிடும் வழக்கம் வேண்டாம். நாங்கள் தினத்திற்கு ஒரு மனிதனாக உனக்கு ஆகாரத்திற்கு அனுப்பிவிடுகிறோம். இல்லையேல் எங்களால் நடமாட முடியாது என்றனர். அவனும் அவர்களுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டான். அன்ற முதல் தினமும் வீட்டுக்கு ஒருவர் வீதம் அந்த இராட்சசனுக்கு ஆகாரமாகச் சென்று வருகின்றனர். நீண்ட காலமாக இப்படி நடந்து வருகிறது. இன்றைய தினம் ஒரு ஏழையின் முறை வந்திருக்கிறது. அவனோ சிறு வயது முதலாக எனக்கு பரம நண்பன். அவனுக்கு ஒரே ஒரு குமாரன்தான். அந்த பையனை அனுப்பினால் அவனுடைய வம்சம் பெருகுவதற்கு வழியின்றி முடிவடைய வேண்டியதுதான். மகனை அனுப்பாமல் தானே போகலாமென்றால் அவன் மனைவி விதவையாகிவிடுவாள். விதவை கோலம் பெரும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. ஆகவே அவர்கள் படும் கஷ்டத்தைக் கண்டு நானும் மிகுந்த வருத்தமடைகிறேன். இதுதான் என் துயரத்திற்குச் காரணம் என்றது. அதன் வார்த்தைகளைக் கேட்ட மற்ற பறவைகள் அதை பெரிதும் புகழ்ந்தன. இவரல்லவா உண்மையான நண்பன். நண்பனின் கஷ்டத்தைக் கண்டுதானும் துயரப்படுகிறான். இது அல்லவா நட்பு. தன் நண்பன் சந்தோஷமாக இருக்கையில் தானும் சந்தோஷப்பட்டு அவன் வருத்தப்படும் போது தானும் வருத்தப்படுகிறவேனே நண்பன்.
சந்திரன் உயர வரும்போது சமுத்திரமும் அலைகளை உயரச் கிளம்பி சந்தோஷப்படுகிறது. சந்திரன் அஸ்தமிக்கும்போது சமுத்திரத்தின் சந்தோஷமும் அடங்கி அலைகள் குறைந்து விடவில்லையா? தண்ணீருடன் கலக்கப்பட்ட பாலம் கலந்த பிறகு தன்னுடைய எல்லா நற்குணங்களையும் தண்ணீருக்கு கொடுக்கிறது. கொதிக்கும்போது பால் அடையும் வேதனையைக் கண்ட தண்ணீர் தன்னை தியாகம் செய்து ஆவியாக மாறிக் குறைந்து விடுகிறது. ஆனால் நண்பனுடைய அழிவைக் கண்ட பால் கொதித்தெழுந்த தாளம் நெருப்பிலே விழத் தயாராகிறது. தன்னிடமிருந்து பிரிந்து போன தண்ணீரை மீண்டும் அடைந்தாலன்றி அதன் கொதிப்பு அடங்குவதில்லை. உண்மையில் மேன்மையானவர்களின் நட்பு இதுதான். இம்மாதிரி பலவிதத்தில் அவைகள் அந்த பறவையைக் கொண்டாடின. மரத்தினடியில் உட்கார்ந்திருந்த விக்கிரமாதித்தன் இவற்றையெல்லாம் ஒன்றுவிடாமல் கேட்டு வந்தான். அந்த ஏழையின் சங்கடமான நிலையை எண்ணி வருத்தப்பட்டான். அவன் சங்கடத்தை நீக்கி அவனைக் காப்பாற்ற வேண்டுமென்ற விருப்பம் ஏற்பட்டது. உடனே அந்த நகரத்துக்கு புறப்பட்டுச் சென்றான். மலையின் உச்சியில் மனிதர்களைக் கொண்டு புசிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த பெரிய கொலைப்பாறையைக் கண்டான். அருகிலிருந்து ஏரியில் குளித்துவிட்டு அதன் மீது தயாராக இராட்சசனை எதிர் நோக்கி உட்கார்ந்திருந்தான். சிறிது நேரத்துக்கெல்லாம் இராசூசன் அங்கு வந்து சேர்ந்தான். பாறையின் மீது உட்கார்ந்திருக்கும் மனிதன் முகத்தில் பொன் முறுவல் தவழ அமர்ந்திருப்பதைக் கண்டதும் அவன் மிகவும் ஆச்சரியம் கொண்டான். ஏ வீரனே, நீ எங்கிருந்து வருகிறாய்? இந்த பாறையின் மீது தினமும் அமர்ந்திருப்பவர்கள் என்னுடைய வருகைக்கு முன்னதாகவே பயத்தினால் இறந்து போயிருப்பார்கள். ஆனால் நீயோ மிகுந்த தீரத்துடன் இருக்கிறாய். என்னை பார்த்து சிரித்த முகத்துடன் இருக்கிறாய். மேலும் ஒருவனுடைய மரணம் கிட்ட நெருங்கிவிட்ட போது அவனுடைய மனோ சக்திகளெல்லாம் பலவீனமடைந்து நோய் வாய்ப்பட்டு விடுவான். நீயோ அசாதாரணமான அழகை உடையவனாக விளங்குகிறாய். ஆகவே நீ யாரென்பதை எனக்கு தெரிவி என்றான். ஏ இராட்சசா, அதனால் உனக்கு பயன் என்ன? மற்றவர்களுக்காக நான் என் உடலை கொடுக்கிறேன். உனக்கு இஷ்டமானது நரமாமிசம். ஆகவே நீ என்னை புசிச்சலாம் என்றான் விக்கிரமாதித்தன். ஆம், இவன் ஒரு வாதுவாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் சந்தோஷம் அடைவதற்காக தன்னுடைய இச்சைகளை தியாகம் செய்கிறான். மற்றவர்களின் கஷ்டங்களைக் கண்டுதானும் துயர் அடைகிறான். பிறருக்கு சந்தோஷம் உண்டாவதற்காக தன் இச்சைகளை தியாகம் செய்து எல்லா பிராணிகளிடத்தும் மகிழ்ச்சியைக் காணும் சாதுக்கள் பிறருக்கு ஏற்படும் துயரங்களைக் கண்டு தாங்களும் மனத்துயரம் அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவனைச் சாதாரண மனிதனென்று நினைத்தது தவறு. இந்தபடியாக மனத்திற்குள் நினைத்து கொண்டு இராட்சசன் அரசனை நோக்கி, தீரம் மிகுந்த மகா புருஷனே, உன் வாழ்க்கை உண்மையாகவே புகழப்பட வேண்டியது. ஏனெனில் பிறருக்காக நீ உன் உடலை தருகிறாய். மிருகங்கள் தங்களுடைய வயிற்றை வளர்ப்பதற்காக மட்டுமே ஜீவிக்கின்றன. ஆனால் மனிதனுடைய வாழ்வு அவன் பிறருக்காக உயிர் வாழும்போதே புகழப்படுகிறதாக ஆகிறது. மேலும் உன்னை போன்ற பிறருக்கு உபகாரம் செய்யும் மனிதர்களைக் காண்பது அரிது. மற்றவர்களின் சேவைக்காக தங்கள் வாழ்க்கையை பெரியோர்கள் தியாகம் செய்வதில் என்ன அதிசயம் இருக்கிறது? சந்தன மரங்கள் தங்கள் உடலை குளிர்ச்சி செய்து கொள்ளுவதற்காக பிறக்கவில்லையே. இன்னும் இந்த பரோபகாரச் செய்கை மூலம் நீ எல்லா நற்குணங்களையும் அடைந்துவிட்டான். பிறருக்கு உதவுவதையே மேலான காரியமாக இவ்வுலகில் கொண்டுள்ள மனிதன் எல்லா நற்குணங்களையும் அடைகிறான். எல்லாவற்றுக்கும் மேலான இடத்தை அவன் அடைகிறான். பிறருக்கு உதவுவதாக முயலும் பெரிய மனிதர்கள் உலகத்திற்காகவே தோன்றுகிறார்கள். அவர்கள் எல்லா ஆசைகளிலிருந்தும் விடுபட்டவர்கள். சுவர்க்கத்தின் ஆசையையும் கூட அவர்கள் அடைவதில்லை. உன் செய்கையினால் நான் பரம சந்தோஷமடைந்தேன். உனக்கு வேண்டிய வரத்தைக் கேள் என்றான். இராட்சசனே, என்னிடம் நீ பூரண திருப்தி உடையவனாக இருப்பதாக தெரிவிக்கிறாய். அது உண்மையானால் இன்றிலிருந்து மனிதர்களை புசிப்பதை நிறுத்திவிடு. நான் சொல்வதை கவனமாகக் கேள். எவ்விதம் உன் உயிரை நீ மிகவும் விரும்புகிறாயோ அவ்விதமே மற்றவர்களும் தங்கள் உயிர் மீது அதிக ஆசை கொண்டிருக்கின்றனர். ஆகவே நேர்மையான அறிவு உடையவன் இந்தச் சம்சார சாகரத்தில் உழலும் மானிடர்கள் பிறப்பு, கிழத்தன்மை,
மரணம் ஆகியவைகளால் வேதனைப்படுகின்றனர். ஏனெனில் அவர்கள் மரணத்தின் முன்பு நடுங்குகின்றனர். நான் இறக்கத்தான் வேண்டும் என்ற எண்ணம் ஒருவனுக்கு உண்டாகும்போது அவனுக்கு ஏற்படும் துக்கத்தின் அளவை நீ அறிவாயானால் அவர் எதிரியையாயினும் நீ விட்டுவிட வேண்டியவனே. உன் உயிரில் உனக்கு ஆசை இருப்பது போலவே மற்றவர்களுக்கும் அவர்கள் உயிரின் மீது ஆசை இருக்கிறது. உன் உயிரை நீ காப்பாற்றுவது போல அவர்களும் தங்கள் உயிரை காப்பாற்றுகிறார்கள். ஆகவே இன்று முதல் இக்கொடிய பழக்கத்தை விட்டொழித்து நல்லவனாக மாறிவிடு. விக்கிரமாதித்தனின் அறிவுரைகளைக் கேட்ட இராட்சசன் அவ்விதமே அன்று முதல் உயிர்வதை விட்டுவிட்டான். அரக்கனிடமிருந்து பயத்தை நீக்கி நகரத்து மக்களுக்கு க்ஷேமத்தை கொடுத்துவிட்டு விக்கிரமாதித்தன் தன் நகரம் திரும்பினான்.